சிறுபான்மை முஸ்லிம்கள் தமது இருப்பு குறித்து எதிர்நோக்கியுள்ள சவால் இதுவானாலும் வரலாறு இதற்கு முற்றிலும் வேறுபட்ட கதையினையே எமக்கு கூறுகின்றது. இந்த நாட்டின் பெரும்பான்மை சமூகத்துடன் முஸ்லிம் சமூகம் ஏற்படுத்தியுள்ள உறவு மிகவும் சிறந்ததாகும். இந்த நிகழ்வு அதன் அடித்தளத்தினை எமக்கு கூறுகின்றது. இலங்கையில் முஸ்லிம்களின் வரலாறு 1000 வருடங்களை விடவும் பழமை வாய்ந்தது. இக்கால பகுதியில் முஸ்லிம்கள் இலங்கையின் சமூக, பொருளாதார, அரசியல் துறைகளில் மிகச் சிறப்பாக தடம் பதித்து தனித்துவம் மிக்க சமூகமாக மாறி இலங்கையின் கலாச்சாரத்திற்கும் ஏனைய துறைகளுக்கும் பாரிய பங்களிப்பினை ஆற்றியிருப்பதற்கு ஏராளமான சான்றுகள் உள்ளன. எனினும் இவைகள் குறித்து ஆய்வுகளோ ஆவணப்படுத்தலோ மிக அரிதாகவே மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த இடைவெளியை ஈடு செய்யும் நோக்கிலேயே முஸ்லிம் வரலாறு மற்றும் பண்பாட்டுக்கான கற்கைகள் நிறுவனம் 2008 நவம்பர் மாதம் 4ஆம் திகதி கொழும்பு இலங்கை மன்ற கல்லூரியில் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. பிரபல கல்விமானும் முஸ்லிம் வரலாற்று ஆசிரியருமான AMA அசீஸ் சில தசாப்தங்களுக்கு முன்னர் வெளியிட்ட ஒரு கருத்தை நான் இங்கு மேற்கோள் காட்ட விரும்புகின்றேன். இலங்கை முஸ்லிம்களின் வரலாறு ஆய்வுகள் நடத்தப்படாத காரணத்தினால் முற்றாக முடங்கி போயிருக்கின்றது. இதன் விளைவாக முஸ்லிம்கள் இலங்கையின் பாரம்பரிய உரிமைகளுக்கு பெற்றுக் கொடுத்த பங்களிப்பு எவராலும் முழுமையாக தெரிந்து கொள்ள முடியாதிருக்கின்றது. இதனால் அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் முஸ்லிம்களே ஆவர். சிங்களவர்களுக்கு மகாவம்சம், சூலவம்சம், ராஜாவளிய போன்ற வரலாற்று நூல்களும், தமிழர்களுக்கு அவர்களின் யாழ்ப்பாண வைபவமாலை எனும் நூலும் இருக்கின்ற போது முஸ்லிம்களுக்கு தங்களுடைய வரலாற்று பெருமைகளை எடுத்துரைப்பதற்கான படைப்புகள் எதுவும் இல்லை. ஆயினும் இந்த நவீன யுகத்தில் முஸ்லிம்களின் ஆரம்பகால வரலாற்றை அறிந்து கொள்வதற்கு புதியதொரு செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்க செயற்பாடாகும். இதன் போது உரை நிகழ்த்திய நிறுவனத்தின் தலைவர் கலாநிதி சுக்ரி தமது அமைப்பின் இலக்குகள் குறித்தும் எதிர்காலத்தில் முன்னெடுக்கப்பட உள்ள திட்டங்கள் குறித்தும் விளக்கினார். முஸ்லிம்களின் வரலாறு மற்றும் கலாச்சார ஆய்வுகளுக்கான நிலையம் வரலாற்று உணர்வை முஸ்லிம் சமூகத்தின் இளைய சந்ததியினர் மத்தியில் உருவாக்கும் எண்ணத்துடன் செயற்படவுள்ளது. இத்துடன் முஸ்லிம் கலாச்சார மற்றும் நாகரீகம் பற்றிய ஆய்வுகள் பற்றி இவர்களுக்கு பயிற்சி அளித்து இளம் சந்ததியினரை ஆய்வாளர்களாக மாற்றுவதற்கும் நடவடிக்கை எடுக்க உள்ளது. இதன் அடிப்படையில் பயிற்சி பாசறைகள், கருத்தரங்குகள் நடத்தப்படுவதுடன் முஸ்லிம் வரலாறு பற்றிய நூல்கள், சஞ்சிகைகள் ஆகியவற்றையும் பிரசுரித்து இளம் வரலாற்று ஆசிரியர்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பை பெற்றுக் கொடுத்து அவர்கள் தங்கள் சிந்தனா சக்தியை வளர்த்து புதிய பங்களிப்பை அளிப்பதற்கும் உதவிகளை செய்வோம். இந்த நிறுவனம் தனது முதல் பணியாக வரலாற்றில் சிங்கள முஸ்லிம் சமூகங்களிடையே நிலவிய சகவாழ்வை மையப்படுத்தி சிறுகதை போட்டியினை நடாத்தியது. இதன்போது தெரிவு செய்யப்பட்ட பல சிறுகதை எழுத்தாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டதுடன் வன்னிநாயக்க திசாநாயக்க எழுதிய அத்திகா மல் சிறுகதை முதலாம் இடத்தினை பெற்றது. இலங்கை வாழ் முஸ்லிம்களின் 1000 வருடங்கால சௌஜன்ய வாழ்க்கை எனும் நூலை எழுதிய கலாநிதி லோனா தேவராஜின் சேவையினை கௌரவிப்பதற்கு இந்நிகழ்வு சந்தர்ப்பமாக அமைந்தமை குறிப்பிடத்தக்கது. இவ்விரு சமூகங்களிடையில் நிலவி வந்த நல்லெண்ணத்தினை இதன்போது வலியுறுத்திய லோனா தேவராஜ் தனது ஆய்வுகளின் மூலம் இவற்றை உணர்ந்து கொண்டதாக கூறினார். இந்த ஆய்வினை மேற்கொள்வதற்காக நான் முஸ்லிம் கிராமங்களுக்கு சென்றேன். பின்னர் முஸ்லிம் உயர் வகுப்பினரையும், முஸ்லிம் விவசாயிகளையும், முஸ்லிம் வைத்தியர்களையும் சென்று பார்த்தேன். பின்னர் அவர்களுடன் நான் பௌத்த விகாரைகளுக்கு சென்றபோது இவ்விரு சாராரும் எவ்வித பரஸ்பர தொடர்பினை ஏற்படுத்துகிறார்கள் என்பதை அவதானித்தேன். நான் இந்த அனுபவத்தை சுமார் 15 அல்லது 20 ஆண்டுகளுக்கு முன்னர் பெற்றிருந்தேன். அப்போது இவ்விரு சாரார்களிடையே முழுமையான நல்லெண்ணம் இருப்பதை கண்டறியும் ஒரு முக்கியமான புத்தமைவுடைய ஆய்வினை நான் கண்டுகொண்டேன். இதனை விட நான் ஒரு பௌத்த பிக்குவை அழைத்துக் கொண்டு முஸ்லிம் இல்லங்களுக்கு சென்றேன். அங்கு முஸ்லிம் குடும்பத்தினர்கள் அந்த பௌத்த பிக்குவுடன் மிகவும் கௌரவமான முறையில் நடந்து கொள்வதை நான் அவதானித்தேன். இலங்கையில் முஸ்லிம்கள் கால் பதித்தமை இந்நாட்டினை ஆக்கிரமிப்பதற்காக அல்ல, அவர்களின் வரவு வணிகத்தை மையமாக வைத்தே அமைந்திருந்தது. இவ்வணிகத்தின் ஊடாக இந்நாட்டின் பிரதான சமூகமான சிங்கள மக்களுடன் இம்முஸ்லிம்கள் மிகவும் நெருக்கமான உறவினை கட்டியெழுப்பினர். அதே நேரம் தொன்று தொட்டு நிலவுகின்ற இந்நாட்டின் பாரம்பரியங்களை அனுசரித்து சிங்கள மக்களுடன் அமைதியான ஒரு வாழ்வியல் போக்கினை இம்முஸ்லிம்கள் கடைபிடித்தனர்.
அதே நேரம் தமக்கே உரிய தனித்துவமான அடையாளங்களையும் இவர்கள் மிகவும் உறுதியாக பேணி பாதுகாத்தமையும் குறிப்பிடத்தக்கது. எனினும் இவ்விரு சமூகங்களினதும் நீண்டகால சகவாழ்விற்கு அண்மை காலங்களில் பல்வேறு அச்சுறுத்தல்கள் தோன்றியதை நாம் மறந்துவிட முடியாது. ஆயினும் இது மேலும் மோசமடையாமல் பாதுகாப்பது காலத்தின் தேவையாகும். இவ்வைபவத்தில் கலந்து கொண்டு பிரதான உரை நிகழ்த்திய பேராசிரியர் சங்கைக்குரிய அங்குராங்கத்த தீரானந்த தேரர் நாம் கடந்த கால வரலாற்றிலிருந்து பெற்ற படிப்பினைகளை ஒளிமயமான எதிர்காலத்துக்காக அர்ப்பணிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். ஆகவே கடந்த 3 தசாப்தங்களாக முரண்பாடுகளினாலும் வன்முறைகளினாலும் பாதிக்கப்பட்டுள்ள இலங்கைக்கு இந்த நற்செய்தி உரிய சந்தர்ப்பத்திலேயே கிடைத்துள்ளது எனலாம். මානසික වශයෙන් මනසින් බැඳෙන බැම්ම තමා සදාතනික වෙන්නේ. යුද්ධෙන් නැත්තම් ප්‍රාකාරයෙන් බඳින බැම්ම නෙවෙයි. අපි දන්නා ජර්මනිය බැමි බැඳගෙන වෙන් වුණා. දැන් බැමි කඩාන වැටිලා අද ඔක්කොම එක්සත් වෙලා ඒ රටවල් අද නැගියා. ඒ නිසා පළාත් හැටියට, මායිම් හැටියට, ඇඳුම් හැටියට, භාෂාව හැටියට බෙදන්න එපා. එතෙන් අපි කොටු වෙන්නේ නැතුව ඒවා යල්පැන ගිහිලා ඉවරයි. දැන් අපි ඔක්කොම මිනිසුන් කියන තැනට අපි එකතු වෙලා අපේ රට, අපේ ජාතිය, අපේ ආගම මේවා ගොඩනගන්න ඕන අපි මේ රට තුල. ඉතිහාසය අපිට ඉගැන්වු පාඩම් අපි අරගෙන ඒ සංස්කෘතිය එක්ක බද්ධ වෙලා අපි ඉදිරියට යමු. முரண்பாடுகளை தமது சுயநலத்திற்காக பயன்படுத்தி சமூகங்களை பிளவுபடுத்துவதன் மூலம் சிலர் பயனடைகின்றனர். ஆனால் முழு நாடு மக்களும் அழிவுகளை சுமந்து கொள்கின்றனர். இந்த உண்மை புரிந்து கொள்ளப்படும் வரை இந்த நாடு அமைதியையோ சுபீட்சத்தையோ அடைய முடியாது என கூறி இன்றைய நிகழ்ச்சியினை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். Thank you.